Hello everyone, welcome to Vinis hair care. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு சின்ன vlog ஷேர் பண்ணிருக்கேன். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog. காலையில கொஞ்ச நேரம் மாடியில நடக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஒரு half an hour நடந்துட்டு அதுக்கு அப்புறம் போய் டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணனும். நான் வந்து இன்னைக்கு சமையல் பண்றது எதையும் ஷேர் பண்ண போறது இல்ல. அத தவிர இன்னைக்கு இருக்க மத்த வேலையெல்லாம் மட்டும் ஷேர் பண்றேன். இப்போ நான் வந்து கீழே வந்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தோலும் மாதுளம் தோலும் காய வச்சிருக்கேன். எப்பவுமே நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ் வந்து அதோட தோலை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த ஆரஞ்சு தோல், மாதுளம் தோல் இந்த மாதிரி இருக்கறத நம்ம அரைச்சி ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது கூடவே முட்டை தோலை அரைச்சு கூட செடிங்களுக்குலாம் போட்டோம்னா நல்லா தலதலன்னு வளரும். இப்போ காய வச்சிருக்க இது வந்து பாத்தீங்கன்னா செடிங்களுக்காக தான் மெயினா காய வச்சிருக்கேன். ஏன்னா பால்கனி வந்து ரொம்ப நாளாவே ரெடி பண்ணனும் அப்படினு ஒரு ஐடியா இருக்கு. சோ நிறைய செடிலாம் வாங்கலாம்னு இருக்கேன். அதையுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். இது வந்து வால் ஸ்டிக்கர் அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருக்கு. பழைய வீட்ல இருக்கப்ப நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருந்திருப்பேன். இங்க வந்து எதுவுமே நான் பண்ணல. டைம் எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. சோ இப்போதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய வந்து மாத்த வேண்டியது இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணனும். நான் வந்து 2 வால் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து மெயினாக ஹாலில் வந்து ஒட்டலாம் அப்படின்றதுக்காக. ஹாலில் ஒட்டுறதுக்கு வந்து இந்த ஜீசஸோட ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒர்க் டேபிள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி அதை கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே ஒட்டலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மெயினாக இந்த ஸ்டிக்கரில் இருக்க வேர்டிங்ஸ் வந்து நல்லா இருந்தது ரொம்பவே. இந்த ஸ்டிக்கரை வந்து வாலில் ஒட்டினதுக்கப்புறம் அந்த வேர்டிங்ஸ் வந்து இனிமேல் தெளிவாக தெரியும். எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அந்த டேபிள்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் லஞ்ச் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமையலை காட்ட போகிறதில்ல. நான் வந்து கருப்பு கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஈவினிங் வேக வச்சு சாப்பிட்றதுக்காக. தினமுமே இந்த மாதிரி ஏதாவது சத்தான ஒரு கடலை வகையை வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக நம்மளோட ஹேருக்கு நல்லது. ப்ரோட்டீன் வந்து அதிகமாக நம்மளோட உடம்புக்கு கிடைக்கிறப்ப ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக வளரும். நிறைய பேர் ஹெல்த்தி ஃபுட்டு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். எப்போவுமே ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தினமுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும். இன்றைக்கி ஸ்கின் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாத்தோட பேம்பூ ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நம்மளுக்கு ரிவ்யூக்காக வந்திருந்தது. நானும் ரொம்ப நாளாக ஸ்கின் கேர் எதுவும் பண்ணலை. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால் பேம்பூ ஷீட் மாஸ்க் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மமாவத்தோட இந்த ஷீட் மாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேம்பூ பேஸ்டு ஷீட் மாஸ்க். இந்த ரெட்டினால் ஷீட் மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினாலும் பக்குச்சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். மெயினாக நம்மளோட ஸ்கின்ல இருக்க பிரிங்கிள்ஸையும் அந்த சின்ன சின்ன சுருக்கத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்குச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க டிஸ்கலரேஷன், அதாவது ஸ்கின் டோன் வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் கிரேப் சீட் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. விட்டமின் சி வந்து ஜென்ரலாகவே நம்மளோட ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அப்புறம் தேவையில்லாத அந்த மார்க்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கிரேப் சீட் வந்து மெயினாக நம்மளோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டிக்கும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உள்ள இருக்க ஷீட் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டேன். நிறைய டைம் அம்மாத்தோட ஷீட் மாஸ்க் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் மெயினாக பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஷீட் மாஸ்கில் வந்து 9 டைம் சீரம் ஹைட்ரேஷன், அதாவது 9 நாளைக்கு நம்ம சீரம் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ பெனிஃபிட் அந்த அளவுக்கு கிடைக்கும்னு எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா என்னோடது வந்து ட்ரை ஸ்கின். நான் எப்போ இதை வந்து போட்டாலுமே நைட் வரைக்கும் ஸ்கின் அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கும் எனக்கு. இதை தவிர இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்குது இந்த ஷீட் மாஸ்கில். நம்மளோட ஸ்கின் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டு லைட்டாக ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணி விட்டால் போதும். நமக்கு வந்து இது கூடவே இன்னும் 3 ஷீட் மாஸ்க் வந்து வந்திருந்தது. ஒன்று வந்து உப்தான் ஷீட் மாஸ்க். இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்காக டர்மரிக்கும் சாஃப்ரானும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஷீட் மாஸ்க், ஸ்கின் இலுமினேஷனுக்காக விட்டமின் சியும் ஹனியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நியாசினமைட் ஷீட் மாஸ்க், மெயினாக கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்காக.
இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள். Vini 2021 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு Mamaearth.inல. இதை தவிர நைக்கா, அமேசான் அதுலேயும் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. Mamaearthல வந்து பார்த்தீங்கன்னா குட்னஸ் ரிப்போர்ட் வந்து அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 1 lakh ட்ரீஸ் வந்து இது வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. 1135 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. 50,000 சானிடைசர்ஸும் 20,000 கிளாத் மாஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து Mamaearthோட அஃபிஷியல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறதுலாம் ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். Mamaearthல எந்த சேல் போட்டாலும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ நான் தலைக்கு வந்து ஆயில் வைக்க போகிறேன். இது வந்து நீல பிரிங்காதி தைலம். நிறைய பேர் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உடனே போடலை, கொஞ்ச நாள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். தலைக்கு இப்போ ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 30 minutes ஊறணும். அதுக்குள்ளே நான் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் திக்னஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் ஹேர் வாஷ் பண்ணணும். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இப்போ எனக்கு எதுவும் தெரியல. தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ராப்பராக எப்படி இருக்குது என்ன அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பால்கனிக்கு கொஞ்சம் செடிலாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். எனக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்லை, அது எப்படி வரும் என்ன அப்படின்றது. சரி, பிடிச்ச மாதிரி இருக்கிறத கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்ருக்கேன். நிறைய இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். பூச்செடியில் மட்டும் இங்கே வாங்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துடும் எப்படியும். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பிளான்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். அதை வச்சுருக்க அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்குல்ல, அதுவுமே அங்கே தான் வாங்கினேன். இன்னும் வேறு என்னென்ன செடி வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன். அவ்வளோதான். பிளான்ஸ் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். தேவைப்பட்டால் இதுக்கப்புறம் இன்னுமே போய் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பிளான்ஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கிராஸ், பெபிள்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பால்கனியை ரெடி பண்ணிவிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சஜஷனையும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இதை தவிர ஹேர் கேர் வீடியோஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன் Q&A வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.